சோஷியல் டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். சென்னை என்ற மாபெரும் நகரத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இங்கே எல்லாரும் அறக்க பறக்க வேலை நிமித்தமாக ரொம்ப பிஸியாக இருந்துட்டு இருக்காங்க. சில பேர் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க, சில பேர் எவ்வளோ சம்பாதிக்கிறதுன்னு கூட தெரியாமல் ரொம்ப கம்மியாக சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. இவங்க மத்தியில் நம்ம பஸ் ஸ்டாப்பில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா கூட்டமாக மக்கள் இருப்பாங்க. நல்லா தூக்குச்சட்டி, சாப்பாடு பை, அப்புறம் டூல்ஸ் பேக் எல்லாம் நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க யார், என்ன வேலை பண்ணுறாங்கன்னு என்னைக்காவது நம்ம யோசிச்சிருப்போமா, இல்லை கேட்டிருப்போமா? ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறவங்க கூலி தொழிலாளர்கள். தினக்கூலி, வாரக்கூலின்னு கூலி வேலை செஞ்சு தன்னுடைய பொழப்பை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். மேஸ்திரின்ற ஒரு நபர் இல்லாமல் அந்த கூலி தொழிலாளர்கள் எங்கேயுமே போக மாட்டாங்க. ஏன்னா எங்கெங்கே என்னென்ன வேலை நடக்குது, எப்படி யார் யாரை பிரித்து விடணும் எல்லாமே மேஸ்திரிக்கு தான் தெரியும். ஸோ எந்த மாதிரியான வேலைகளை பிரித்து கொடுப்பீங்க, எவ்வளோ சம்பளம் கொடுப்பீங்கன்ற மாதிரியான பல கேள்விகளை நம்ம மேஸ்திரி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. என் பேர் பாலாஜி. 18 வருஷமாக அந்த லைனில் இருக்கேன். சென்ட்ரிங் சிவில் கான்ட்ராக்டரு. இங்கே வந்து இருக்கிறதுன்னா எங்களுக்கு மெயினாக எனக்கு வேலைக்கு வர்றது வந்து இன்ஜினியரு, மேஸ்திரி, கொத்தனாருங்க அந்த மாதிரி கொடுப்பாங்க. இங்கே சில ஒர்க்கர்லாம் வந்து நின்றுட்டுருப்பாங்க. எங்களுக்கு தேவையான ஆட்களை வந்து இங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு போவோம். என்னென்ன வேலை செய்கிறோன்னா ஜல்லி போடுவாங்க, கொத்தனார் வேறு, பில்டிங்கில் உள்ள அனைத்து ஒர்க்கர்களும் இங்கே ஆள் இருக்காங்க. சிவில் ஒர்க் ஃபுல்லாக இங்கே ஆள் இருக்காங்க. ஹெல்ப்பரு, மெயின் பீட்டரு, கார்பெண்டரு அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கும். டைமிங்னா வந்து எப்படி சொல்ல முடியாது. ஆள் கிடைக்கிறவங்களும் கூட்டு போவாங்க. அப்படி இல்லைனா மீதி பேர் இங்கே இருப்பாங்க. 11 மணி வரைக்கும் இருப்பாங்க. இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் தினக்கூலி தான் வாங்குறாங்க. அதாவது இன்ஜினியரிங்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து வாரம் சம்பளம். இங்கத்தி பொறுத்த வரைக்கும் வந்து கூட்டு போகிறாங்கன்னா தினக்கூலி தான். இங்கே ஐசோஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரக்கூலின்ற இதுவே கிடையாது. அதிகமான கூலின்னா கொத்தனார் வேலை, சென்ட்ரிங் வேலை, கார்பெண்டர் ஒர்க்கு, இந்த 3 1200 வாங்குறாங்க. அது ஒருத்தரை பார்த்து வேலையை பொறுத்து கொடுக்குறாங்க. ஹெவியாக கொஞ்சம் கஷ்டமான ஒர்க்காக இருந்ததுன்னா 800 கொடுப்பாங்க. ஜல்லி போகிற வேலையாக இருந்ததுன்னா 1000 கூட கொடுப்பாங்க. சிவில் ஒர்க்கில் ஒர்க்கை பார்த்து இருக்குது. அதாவது இங்கே எப்படின்னா இவங்களுக்குள்ளேயே ஒரு பிரிச்சுக்கிட்டாங்க. இந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியா தமிழ்காரங்க, அந்த ஏரியாவில் அந்த சைடு வந்து ஹிந்திக்காரங்க, அந்த சைடு திருவண்ணாமலைக்காரங்க, அப்படி இவங்களே பரப்பாட்டாக பிரித்து இருந்துருக்கிறாங்க. 3 பாகமாக இருக்கிறாங்க. அதாவது இங்கே வந்து தெலுங்குக்காரங்க, ஹிந்திக்காரங்க எல்லாருமே பாயிங்கெலாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஹிந்தி தெரியும். அதனால் அவங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்களை பார்த்து கிளைண்ட்டு கூப்பிட்டு போவாங்க. அவங்க சம்பாதிச்சு அவங்க சாப்பிட்ற வேலை தான். நான் கல் தச்சுற வேலை, பில்டிங் ஒடிக்கிற வேலை. கூப்பிட்டா போவோம். எங்களுக்கு 1200 சம்பளம். நான் மேஸ்திரி, பில்டிங் சிவில் ஒர்க்கு. கஷ்டங்கள் எல்லாமே இருக்குது சார். இதில் வந்து கஷ்டம்னு சொல்லவும் முடியாது. இந்த கஷ்டம் இருக்குதா, அந்த கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லவும் முடியாது. ஆனால் வேலைக்குன்னு போயிட்டு எல்லா எதிர்ப்பும் நம்ம அதை மூவ் பண்ணி தான் நம்ம வேலை செய்யணும். எதுவுமே டிமாண்ட்லாம் இதில் எதுவும் கிடையாது. எல்லாமே கலந்து போவோம். இந்த வேலை அந்த வேலைலாம் கிடையாது. எல்லா வேலையும் கலந்து தான் சரி. இப்போ 900 கூலி கொடுக்குறவங்க வந்து 500 வேலைக்கு போவான், 600 வேலைக்கு போவான். வேலை இல்லைன்னா போனோம்னா ஒரு ஆள் சோறு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு போவாங்க. அதெல்லாம் இல்லை. அன்றைக்கி வேலையே இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அன்றைக்கி எல்லாமே வீட்டுக்கு தான் போய் ஆகணும். அவங்க அன்றைக்கி சம்பளமே கிடையாது. சும்மா தான் அவங்க வீட்டுக்கு போகணும். 45 வருஷமாக இந்த வேலை செஞ்சுருக்கோம். இங்கே வந்து கூலி வேலைக்கு தினக்கூலி தான் வந்து நிற்பாங்க. என்னென்ன வேலைன்னா கல் தச்சுற வேலை, கார்பெண்டர் வேலை, ப்ளம்பிங் வேலை, கொத்தனார் வேலை, பெயிண்டிங் வேலை, எலக்ட்ரிஷியன் வேலை, எல்லா வேலையும் நிற்கிறாங்க. நான் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கேன். எனக்கு வந்து ஒரு 7 பேர் தேவைப்படுது. லேடிஸுக்கு வந்து 800 ரூபா, ஜென்ஸுக்கு 900 ரூபா, கல் தச்சுக்கு 1100 ரூபா, கொத்தனாருக்கு 1200 ரூபா. டிமாண்டுனா மழை பெஞ்சதான் டிமாண்டு, வேலைக்கு வரமாட்டாங்க. இங்கே நிறைய கூலி தொழிலாளர்கள் இருந்தாங்க. குறிப்பாக பெண் தொழிலாளர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க கிட்ட நம்ம பேச முயற்சி செஞ்சப்போ நிறைய பேர் வந்து பேசாமல் வந்து விலகிட்டாங்க. அதில் ஒருத்தர் மாத்திரம் நம்ம கிட்ட வந்து பேசினாங்க. சரி, ஓகே, எங்கேருந்து வந்திருக்கீங்க, எங்கே எவ்வளோ நல்லா வேலை பார்க்குறீங்கன்னு நம்ம கேட்டப்போ, நான் விழுப்புரத்துலேருந்து இங்கே வந்து தங்கி சென்னையில் வேலை பார்க்குறேன்ற மாதிரி சொன்னாங்க. விழுப்புரத்தில் ஏன் வேலை இல்லையா, ஏன் சென்னைக்கு வந்திருக்கீங்கன்னா, விழுப்புரத்தில் எங்களுக்கு வேலையே இல்லை, சென்னையில் தான் எங்களுக்கு வேலை கிடைக்குதுன்ற மாதிரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயத்தை அவங்க வந்து ஷேர் பண்ணாங்க. எனக்கே கேட்குறப்போ ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. வாங்க அவங்க என்ன பேசியிருக்காங்கன்னு பார்க்கலாம். விழுப்புரத்தில் வந்து வரோம், கட்டார் வேலை செய்கிறோம். அங்கே வேலை கிடைக்கலன்னு தான் இவ்வளோ தூரம் அங்கேருந்து கஷ்டப்பட்டு இங்கே வந்து செய்கிறோம்.
ஆனால் அதை வந்து இங்கே இருக்கிறவங்க மற்றவங்க தப்பாகவே நினைக்கிறாங்க. தப்பாக நினைக்கிறேன், இவங்க ஏன் வந்து இது மாதிரி இங்கே நிற்கிறாங்க பிளாட்பாரத்தில். நாங்கள் வந்து வேலைக்கோசரம் நாங்கள் வரோம், ஆனால் இங்கே இருக்கிறவங்க வந்து ஒரு மாதிரி எங்களை பிஹேவ் பண்ணுறாங்க. எனக்கு வந்து என்ன வேலைன்னா இந்த கட்டார் தலை கலவை கொடுக்குறது, டைல்ஸ் போடுற வேலை. எங்களுக்கு வந்து 750 ரூபா தருவாங்க சார். அங்கே கூலி கம்மி, அதிகமாகவும் அங்கே வேலை அந்த அளவுக்கு இல்லை. இது வந்து சிட்டி டவுனு, இங்கே வந்து 10 ரூபாய் கொடுப்பாங்க. அங்கே வந்து கிராமத்தில் அந்த அளவுக்கு கொடுக்க மாட்டாங்க. திருப்பத்தூர் பக்கம் ஜவாதி மலைலேருந்து வந்துக்கிறோம். வந்து கல் எடுக்கணும், மண் எடுக்கணும், மெட்டில் ஏறணும், 4 மாடி 5 மாடி மெட்டில் ஏறணும். கஷ்டப்பட்டால் கொஞ்சம் இது காசு, கஷ்டப்படலைன்னா காசு இல்லை. அதனால ஊர் விட்டு ஊர் கஷ்டத்துக்காக வந்துக்கிறோம். ஆனால் இதுமாரி இங்கே வந்து நின்றுட்டுக்கிறோம். ஏதோ யாரோ ஒருத்தர் வேலை இருக்கிறவங்க அழைச்சிட்டு போகிறாங்க, வேலை செய்கிறோம், காசை கொடுக்குறோம், வாங்கிட்டு வரோம். ஆரம்பத்தில் வாழை வைக்கும், இது பீன்ஸ் போடும், வாழை போடும். இப்போ ஏதோ அதுவும் பத்தாமல் குறைக்கி இங்கே வந்துட்டோம். அங்கே வேற விவசாயம் வந்து பத்தலை, செலவுக்கு குடும்ப செலவுக்கு பத்தலை, அதனால் வந்துட்டுக்கிறோம். மழை பெஞ்ச வேலை இல்லை. வீட்டுக்காரு இல்லை, பசங்க படிக்கிறாங்க, 11வது படிக்கணும். எங்கள் பிள்ளைய படிக்க வைக்கணும், அந்த ஆசை தான் எனக்கு. அதை படிக்க வச்சு ஒரு நாள் நம்ம செய்கிற வேலையை அது செய்யக்கூடாது, அதை ஒரு நல்ல முறையில் படிக்க வைக்கணும், அதை ஆளாக்கணும், அந்த எண்ணம் தான். லோன் எடுத்துருக்குறோம், வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை, தண்டல் எடுத்துருக்குறோம், அப்புறம் அதெல்லாம் வந்து நம்ம கட்டணும்ல. அதனால் சரி இதுமாதிரி தினம் கூலிக்கு போயிட்டு வரலான்னுட்டு இப்படி ஒரு ஐடியா. பாவம்ல அந்த பெண் தன்னுடைய குடும்பத்தை நடத்துறதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இவங்க கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கப்பவே இன்னொரு நபர் வந்து நிறைய சொன்னாரு. அது மட்டும் இல்லாம மேஸ்திரி மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சாரு. அதனால ஒரு சின்ன சலசலப்போ ஏற்பட்டது. அந்த வீடியோ தான் இப்போ நீங்க பார்க்க போறீங்க. நான் சென்ட்ரிங் வேலை செய்யணும், 1500 ரூபா கூலி. மார்க்கெட்டில் நின்று வந்து நிற்போம், இந்த வேலைக்கு போவோம், இல்லை வீட்டுக்கு தான் போகணும். ஆனால் இவங்க ரேட் வச்சு வேலை செய்கிறாங்க. மேய்ச்சிங்களா ஒரு சதத்துக்கு 15,000, எங்களுக்கு கொடுக்குறது 1500 ரூபா தான். ஆமாம், இதில் நிறைய வேலை இருக்குது. நீங்கள் இப்போ என்னென்ன ஆள் வேலை செய்யலாம் கேட்டீங்க, மேய்ச்சிங்க எவ்வளோ சம்பாதிக்க கேட்டிங்களா? நீங்கள் முறைப்படி பார்த்தா நம்ம சென்ட்ரிங்காரங்க 1500 ரூபா கொடுக்கணும், சித்தாளுக்கு 1000 ரூபா, பெரிய ஆளுக்கு 1000 ரூபா கொடுக்கணும், சித்தாளுக்கு 900 ரூபா கொடுக்கணும். இவங்க என்ன கொடுக்குறாங்க? 800 ரூபா, 900 ரூபா, 1500 ரூபா கொடுக்குறாங்க. இவங்க வாங்குறது ஒரு சதத்துக்கு 15,000 ரூபா வாங்குறாங்க சென்ட்ரிங் கம்பிக்கு. ஆனால் சம்பளம் கம்மியாக கொடுக்குறாங்க. அதான் நான் தெரியல. கேரளாவில் 1800 ரூபா ஒரு நாளைக்கு சம்பளம். கேரளா சம்பளம் அங்கே தர முடியுமா? காலைல 6 மணிக்கு போனால் 2 மணி நேரம் விட்டுலாம் கேரளாவில். தங்கத்துக்கு கடை சாப்பாடு இங்கே அதெல்லாம் கிடையாது. இவங்களே எடுத்து போகிறாங்க அந்த அடிக்கிற காசை. ஆனால் 15,000 2 நாள் ஆச்சுனா. ஆனால் இவங்க ஒரு சதத்துக்கு 15,000 வாங்குறாங்க. ஆனால் எங்களுக்கு கொடுக்குறதுக்கு 1500 ரூபா தான் கொடுக்குறாங்க. பெரிய ஆளுக்கு 900, சித்தாளுக்கு 800, அவ்வளோ தான் சம்பளம். நான் மேய்ச்சியாக இருந்தால் கொடுப்பேன், 1500 ரூபா கொடுப்பேன் அவங்களுக்கு. எவ்வளோ லாபம் கிடைக்குது? கொடுக்கலாம் சம்பளம் அவங்களுக்கு தர மாட்டாங்க. மற்ற மாற்று மாதிரி அதனால கை கால் விழுந்து போகுது இவங்களுக்கு. கை கால் விழுந்துருது. ஒரு ஆப்ரேஷன் செலவு, அந்த செலவு போயிடுது. நீ மூட்டை நீ பேச்சா கம்மிப்போ, அதெல்லாம் சும்மா திருட்டு பசங்க அவனுங்க. கூட்டமா நிக்கிறாங்களேன்னு சொல்லி கிட்ட வந்து பேசுறப்பதான் தெரியுது இங்கேயும் குழுக்களா தனித்தனியா இருக்காங்க. ஹிந்தி பேசுற நபர்கள் தனியா, தெலுங்கு பேசுற நபர்கள் தனியா, தமிழ் பேசுறவங்க தனியா. ஒரு மேஸ்திரி தமிழ் ஆளா இருந்தாங்கன்னா தமிழ் ஆட்களை கூப்பிட்டுக்கிறாங்க, ஹிந்திக்காரரா இருந்தா ஹிந்தி ஆட்களை கூப்பிட்டுக்கிறாரு. ஸோ இங்க ஹிந்தி பேசுற ஒரு நபர் ஒருத்தர் தமிழ்நாட்டில் வந்து வேலை பார்க்குறாரு. அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க, பார்க்கலாம். கொத்தனார் வந்து 5 வருஷம் 6 வருஷம் ஆயிருக்கு. இதுக்கு முன்னாடி நான் வாட்ச்மேன் வேலை செய்கிறாங்களா. பீகாரில் ஒன்றும் வேலை கிடையாது. பீகாரில் வந்து இப்போது கம்பெனி கூட இல்லை. அதுக்கு தான் இங்கே எல்லா ஆள் வந்துட்டாங்களா. பீகார், பெங்கால், ஒடிசா எல்லா ஆள் இங்கே வந்துருக்கலாம். அது வேலை செய்கிறதுக்கு அங்கே காசு கம்மியாக இருக்குது, இங்கே காசு ஜாஸ்தி இருக்குது. அதுக்கு தான் வேலை ஜாஸ்தி இருக்குது, இங்கே வந்துட்டாங்களா. வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே பசங்க இங்கே படிக்கிறாங்களா, தமிழ் தான் படிக்கிறாங்களா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வாட்ச்மேன் ரூம் ஒன்று கொடுத்தாங்களா. அதே இங்கே வேலை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. இன்னும் கொத்தனார் வேலைக்கு போய்டும், பிளம்பர் வேலைக்கு போய்டும், நான் எலக்ட்ரிஷியன் கொஞ்சம்னா அது கூட போய்டும். நான் பெரிய ஆள் வேலைக்கு இப்போது வர முடியாது. ரொம்ப நாள் ஆயிடுச்சு பெரிய ஆள் வந்துருக்கு, அதுக்கு தான் செய்ய முடியல. கொத்தனார் வேலை, பிளம்பிங், எலக்ட்ரிஷியன் தான் செய்கிறேன். ஏதோ வேலைன்னு தேடி வராங்கல்ல, போனேன்ல எத்தனாவது மாடி, இது எங்கே இருக்குது, ரொம்ப தூரமா அப்படிலாம் கேட்குறாங்க. இங்கேயே எல்லாம் கேட்டுன்னு போயிடுறாங்க. அதனாலலாம் ஹிந்திக்காரங்க அங்கங்கே நிறைய இடத்துல வேலை செய்கிறானுங்க. நம்ம ஆளுங்க கரெக்டாக அந்த டைம் பிரகாரம் வந்துடுறாங்க. ஹிந்திக்காரன் அப்படி வேறு 1/2 hour 1 hour வேலை செஞ்சுட்டு மேற்கொண்டு துட்டம் வாங்கிட்டு போகிறானுங்க. நம்ம ஆளுகிட்ட அப்படி கிடையாது.
இதனால நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, எந்த வேலைனாலும் கஷ்டப்படணும், அண்ட் கஷ்டப்பட்டாதான் காசு. அது கூலி தொழிலாக இருந்தாலும் சரி, இல்லை ஹையர் அஃபீஷியல் பதவிகளாக இருந்தாலும் சரி, கஷ்டப்பட்டாதான் காசு. இன்னைக்கு நம்ம கூலி தொழிலாளர்களுடைய வாழ்க்கை முறையை தான் பற்றி பார்த்தோம். ஸோ உங்களை பற்றின கருத்துக்கள் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, this is Angelin signing off.